ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு மெமரி செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரி மைக்ரான் வந்துட்டு டிராம் NAND அப்படிங்கிற ஒரு 2 சிப் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னு சொன்னோம். ஸோ அதுதான் வந்துட்டு மெமரி செமிகண்டக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெமரி செமிகண்டக்டர்ஸ் பேசிக்கலாக 2 டைப், ஒன்று volatile, இன்னொன்று நான் volatile மெமரி. volatile மெமரி அப்படின்னா ஒரு டிவைஸில் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அந்த டிவைஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலோ இல்லை பவர் ஆஃப் பண்ணாலோ அதில் இருக்க டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும். இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு டிராம். இதுவே ஒரு நான் volatile மெமரி எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு டிவைஸ் அதே டிவைஸில் நம்ம வந்துட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் இல்லை பவர் ஆஃப் பண்ணோம்னா அதில் இருக்க டேட்டா எதுவுமே டிலீட் ஆகாது, பெர்மனண்ட்டாக எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இதோட எக்ஸாம்பிள் தான் NAND ஃப்ளாஷ் இல்லைன்னா SSDன்னு சொல்லுவாங்க. ஸோ டிராமோட ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஸ்பீட் இருக்குது, ஆக்சஸிங் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்துட்டு சேவ் ஆகிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு டெலீட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு இதுதான் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இதுவே வந்துட்டு எல்லா டிவைசஸ்லையும் பார்த்தா டிராமும் யூஸ் பண்ணுவாங்க, NANDும் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்டால், இப்போ NAND எடுத்துக்கிட்டா NANDுக்கு வந்துட்டு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எதையுமே ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியாது. அதனால NANDையும் யூஸ் பண்ணுவாங்க, பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்க்காக NAND யூஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் ஆக்சஸிங்காக டிராம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு டிவைஸ்லேருந்து ஒன்று ஃபெச் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை சிபியூலேருந்து தான் நமக்கு ஃபெச் ஆகுது. ஆனால் இப்போது NANDும் சிபியூவும் வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா சிபியூ வந்துட்டு இதோட ஆக்சஸிங்கும் ஸ்பீடாக இருக்கும். அதனால் இது வந்துட்டு டேட்டா வந்துட்டு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா ரீட் பண்ணுறது இருக்கட்டும், ஆக்சஸிங் அண்ட் ப்ராசஸிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதோட ஸ்பீடுக்கு NANDால் ஒர்க் பண்ண முடியாது. இதோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப கம்மி. அதனால டிராம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிராம் வந்துட்டு இதோட சேர்ந்து எந்த டேட்டாவுமே ஃபெச் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் டிராமோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டா, டிராமில் வந்துட்டு செல்ஸ் மாதிரி நிறையா இருக்குது, அதாச்சும் ரூம் மாதிரி இருக்குது. ஒரு செல்லோட காம்பனன்ட்ஸ் என்னன்னா ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் டிரான்சிஸ்டர். கெப்பாசிட்டரில் தான் வந்துட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகுது, டேட்டா எல்லாமே கெப்பாசிட்டரில் தான் ஸ்டோர் ஆகுது. ஆனால் எல்லாமே 0s and 1s ஸ்டோர் ஆகுது, அதாச்சும் பைனரியில் ஸ்டோர் ஆகுது. கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகுற எல்லாமே வந்துட்டு இவென்ச்சுவலாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிடும். பவர் ஆஃப் ஆகுதோ இல்லையோ டிஸப்பியர் ஆகிடும். இதை வந்துட்டு நம்மளால் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த டேட்டா மறுபடியும் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுவே நம்ம வந்துட்டு அந்த டிவைஸை வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லை பவர் ஆஃப் பண்ணிட்டோம்னா டோட்டலாக டெலீட் ஆகிடும். இதே மாதிரி தான் வந்துட்டு டிராம் வந்துட்டு இது மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. என்னென்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. டிடிஆர்னு சொல்லுவாங்க. டிடிஆர்னா டபுள் டேட்டா ரேட். இதுவே வந்துட்டு 5 வெர்ஷன்ஸில் இருக்குது. டிடிஆர் இருக்குது, DDR1 இருக்குது, DDR2, DDR3, DDR4, DDR5. இது எல்லாமே வந்துட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஜென்ரேஷனை குறிக்குது. இதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு வெர்ஷன்லேயும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுற ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, பவர் கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்ததில் ரொம்ப பவர் கன்சியூம் பண்ணியிருக்கலாம். இதுவே லாஸ்ட்டாக வந்த வெர்ஷனில் எடுத்தால் பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ப்ராசஸிங் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இப்போ டிராம் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால தான் வந்துட்டு போக போக அதோட பவர் கன்சப்ஷன் கம்மியாகிற மாதிரி பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கம்மியான ஒரு பவரை வந்துட்டு எடுக்கிறத வந்துட்டு லோ பவர் டிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, LPDDRன்னு சொல்லுவாங்க. நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா போத் டிராமும் இருக்கும், NANDும் இருக்கும். நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக ஒரு டேட்டா ஃபெச் பண்ணுறோம், ஒன்று நம்மளுக்கு வேணும் அப்படின்னா NANDல பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா வந்துட்டு அதிலிருந்து எல்லாமே டிராமுக்கு காப்பி ஆகும். காப்பி ஆகிட்டு அங்கேருந்து தான் எல்லாம் சிபியூக்கு போகுது. ஸோ இதனால தான் இந்த காப்பிங் வரதுனால தான் நம்ம மோஸ்ட்டாக எது எடுத்தாலும் லோட் ஆகுது. அந்த லோடிங் சிம்பிளோட ரீசன் வந்துட்டு இதுதான். இப்போ ஒரு கேம் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கேமில் ஸ்டார்டிங்கில் லோட் ஆகுது. ஏன் அப்படின்னா NANDல ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா வந்துட்டு எல்லாமே டிராமுக்கு காப்பி ஆகுது. ஸோ அதனால தான் அந்த லோடிங் சிம்பிள். இதுவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேம்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது கிளிக் பண்ணால் மறுபடியும் லோட் ஆகும். அது என்னென்னா
அந்த ஓவரால் டேட்டாவில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி ஆகுது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாஸ்க்கு அந்த இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே காப்பி ஆகிற இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த லோடிங் சிம்பிள் வருது. ஸோ டிராம் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிராமுக்கும் எஸ்எஸ்டி ஏதாச்சும் நாண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஏதாச்சும் நாண்டோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 3D அரேஸில் இருக்கும். இதுவே வந்துட்டு டிராம் வந்து 2D அரேஸ் தான், அதாச்சும் செல்ஸாக தான் இருக்குது. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டிரான்சிஸ்டர், அவ்வளோதான். இதுவே வந்துட்டு நாண்டில் அதை விட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்துட்டு 8 டெராபைட்ஸ். இதுவே வந்துட்டு டிராம் வந்துட்டு 16 ஜிகாபைட்ஸ் தான் இருக்குது. ஸோ நாண்டை விட டிராமுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி 100 டைம்ஸ் கம்மி. ஆனால் ஸ்பீட் வந்துட்டு 3000 டைம்ஸ் அதிகம். இப்போ வந்துட்டு எஸ்எஸ்டியில் வந்துட்டு எஸ்எஸ்டியோட ஸ்பீட் அதாச்சும் அது வந்துட்டு எல்லாமே ஃபெச் ஆகிற ஸ்பீடு வந்துட்டு 50 மைக்ரோ செகண்ட்ஸ் தான். ஆனால் டிராமுக்கு வந்துட்டு 17 நானோ செகண்ட் தான் இதோட ஸ்பீடு. அதாச்சும் ஒரு டாட்டா ஐஸையும் ஒரு ஜெட்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி. அதனால இப்போது நேண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ கேம் எடுக்கிறோம், நேண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா இப்போது அதோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் டிராமையும் யூஸ் பண்ணுறாங்க. டிராம் யூஸ் பண்ணுறதுனால நேண்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஃபெச் பண்ணுறதுக்கு டிராமுக்கு காப்பி ஆகி அங்கேருந்து சிபியூக்கு போய் அது வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு டிராம் அண்ட் எஸ்எஸ்டி அதாச்சும் நேண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.